ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும்? இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது மீனராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய தனிப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக உங்களுக்கு வரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கொண்டு ஜாதகத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இடம் மாற்றம் வரும். இப்போதான் ஒரு இடம் மாறி இருப்பீங்க, திரும்ப ஒரு இடம் மாற்றம். அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காலத்தின் கட்டாயம் மாறிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள். அதனால சில மாறுதல் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். 2வது ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால கூடியமான வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. தொட்ட 300க்கும் கோவப்படக்கூடாது. தொட்டா கோபம்னா சரியா வராது. அதனால் கோவப்படாம கொஞ்சம் நிதானிச்சு சில விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட எல்லா நல்ல குவாலிட்டிஸும் இருக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள், நிறைய விஷயங்கள். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லணும்னு ஆளா இருந்து யோசனை சொல்றீங்க. எல்லாமே கரெக்டாக தான் பண்றீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது சில விஷயங்களை கோட்டை விட்டுறீங்க. உடல்நிலை மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க. உடல்நிலையில நிறைய கவனம் செலுத்திக்கோங்க. ஆஸ்மா சம்மந்தப்பட்டது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்துறத பாருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் அதிகமாக டென்ஷன் இருக்கும். வேலையில் நம்ம இந்த அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி பொறுத்தளவு இது உண்மை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேலை போய் பணம் சம்பாதிக்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா படிச்சிருந்தா இன்னும் அடுத்த லெவலுக்கு என்னால் போயிருக்க முடியுமே, நான் அதை நான் விட்டுட்டேனே அப்படிங்கிறத இப்போ யோசிப்பான். அந்த மாதிரி உண்டு. ஏன்னா இப்போ அந்த பண நெருக்கடி வரும்போது அதெல்லாம் யோசிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி எடுத்திருக்கலாமே, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். சில பேருக்கு வெளிநாடு யோகம், சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே கூடி வரும். அப்படிலாம் வரும்போது சில விஷயங்களை நீங்கள் தான் பார்த்து சில விஷயங்களை பண்ணணும், யோசித்து செய்யணும். ஏன்னா இனிமேல் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ வரது ஜென்ம சனி. யாரு எங்க எப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியாது. எல்லா பிரச்சனையும் இனிமேல் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடன் பிறந்தவர்கள் ஆறுதலாக இருப்பாங்க. சில பேருக்கு உறவினர்கள் ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. நான் அவனுக்கு என்ன அவங்க அப்போ நம்ம அப்போ அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணணும், அவருக்கு நான் ஏதோ பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுருவாங்க. வெகு தூர பயணங்கள் கவனம் தேவை. ரொம்ப தூரமாக போகிறீங்களோ அதிலெல்லாம் கவனமாக இருங்க. ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் திருப்திகரமாக இருக்கும். மாணவிகள்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது மற்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு ஏற்பட்டால் முடிவுகள் பலவீனமாக இருக்கும். கவனக்குறைவு ஏற்பட்டால் முடிவுகள் மிகுந்த பலவீனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போன வருஷத்தை விட இந்த 2025 ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய சக்கஸான நிறைய நல்ல விஷயங்களை குறிக்கும். வாணிகம், அதாவது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வணிகம் பண்ணுறீங்க, ஒரு சில விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நிறையா சக்ஸஸ் உண்டாகும். கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடின உழைப்பு, அதுக்கேற்ற ஊதியங்கள், அதற்கேற்ற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். திடீர் பண வரவு உண்டு. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் நீங்குவர். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். சில விஷயங்களை உங்களை ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு பார்ப்பான். சில பேர் உங்களுக்கு வந்து அவப்பெயர் உண்டு பண்ணணும்னு சில பேர் நினைப்பான். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.
பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம்னு வரவு செலவு கணக்கு எழுதி வச்சு செலவு பண்ணுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை சில விஷயங்களில் ஒரு லக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது 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 தொடரும்னு நினச்சிக்காதீங்க. அடுத்த விஷயங்கள்ல நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். குருவின் பார்வை உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 70லேருந்து 80% வரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீனராசிக்காரர்கள் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லா இருக்கும். வியாபாரத்து சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல அதீத லாபம் இருக்கும். லாபம்லாம் நிறையா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். புதிய தொழிலாம் ஆரம்பித்து அதுலேருந்தெல்லாம் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அமோகமாக இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவாங்க. இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதே போல் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு குழப்பமாக சில விஷயங்கள் சரியாயிடும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையோட சில விஷயங்களில் நடந்துக்கிறது நல்லது. வாகனத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லது. வாகனத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த புது வண்டி வாங்குறீங்க, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச்சுக்கு அப்புறம் புது வண்டி வாங்குறதோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னா அதுக்கப்புறமா சில விஷயங்கள் செய்ய இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு இரும்பு தட்டியில் எண்ணெய் ஊற்றி கருப்பு துணியில் கருப்பு எள்ளு இட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இரும்பு சட்டி தானத்தோடு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். பாராயணம் பண்ணுங்க. ராசிக்கான மூலமந்திர பாராயணம் பண்ணுங்க. டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது குலதெய்வம் ஆலயம் இந்த வருஷத்தில் தனிப்பெயர்ச்சிக்கும் குரு பெயர்ச்சிக்கும் நடுவில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களால் அப்போ கொஞ்சம் கரெக்டாக இப்படித்தான்ற அளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாழ்பலம்.